இந்த ஈவென்ட் வந்து நம்ம டாக்ஸை வந்து மித்த டாக்ஸோட சோஷியலைஸ் பண்றதுக்கு தான். I just wanna stay bad, stay mad, chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me, ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact, give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious, I'ma go cause something, can't stop this. I'ma steal everybody's lane, call it shoplift. Sick of hearing everyone complain when they thoughtless. Taste the pain, it's like candy canes. It makes me go change into a better frame, into a better name. Society's insane, we all live for fame. Yeah. Cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gonna live it up on the attack. Baby, I'm back. I'll live each second like my final day. You can't take that away. Yeah. Cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gonna live it up on the attack. Baby, I'm bad. I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad. Do it no cap. Only got one, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad. Baby, I'm bad. I got cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gonna live it up on the attack. Baby, I'm bad. I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad. Do it no cap. Only got one, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad. Baby, I'm bad. Tell me about the dog. இவன் பேர் சின்னு, இஸ் 3.5 now. சின்னுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நிறைய டாக்ஸ் இருந்தால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், எப்படி இருக்கு அவனோட நேச்சர்னு பார்க்கலாம் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சின்னுவை டேக் கேர் பண்ணிக்கிறது வந்து அவர் தான். ஐடியில் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அவருக்கு ஒர்க் இருக்கும். அதையும் தாண்டி வந்து பயங்கரமாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்க டாக் வந்து பாட்டி பிரச்சனை இல்லை வாக்கிங் போகும்போது எடுத்துட்டு போற பிரச்சனை இந்த மாதிரி எதாவது இருக்கா? உங்க டாக் நேமுங்க? ஓகே, டோபி என் கையில் கொடுங்க. ஓகே, உங்க டாக் பத்தி சொல்லுங்க. Toby is a golden retriever. He's 3.5 years old. 3.5 years அவனால ட்ரெயினிங் பண்ண முடியல இந்த புல்லிங் வச்சு. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, வாக்கிங் போகும்போது டாக்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்ப வீட்ல இருக்கிற மாதிரி நம்மளால வெளியே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் டாக்ஸுமே வீட்ல இருக்கிற மாதிரி வெளியே இருக்க முடியாது. வீட்ல வந்து நம்ம கிட்ட வந்து சம சேட்டை பண்ணுவாங்க, பட் வெளியே போய் அதே சேட்டை பண்ணாங்கன்னா மக்களுக்கு அது என்னைக்கு இருந்தாலும் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். இங்க வா டோபி, வா, கம் 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 கம். குட் பாய், கம் கம். குட் பாய். இங்க வா டோபி, கம் கம் கம். குட் பாய். சோ இப்போ நான் பண்ணது பார்த்துருப்பீங்க. இதே வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்க. ஒரு 50 டைம்ஸ் தினம் வீட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா உங்க டாகுக்கு வந்து இழுக்கிற ஹாபிட் இருக்காது. ஆஸ் எ ட்ரெயினரா பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா 10 டேஸ் பண்ணேன்னா ஒரு டாக் என் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. ஒவ்வொரு தடவை வாக்கிங் போறதுக்கு முன்னால நீங்க இதை எப்பயுமே பண்ணணும். பண்ணீங்கன்னா மட்டும்தான் டாக் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. டூ அண்ட் ஃப்ரோ போங்க. இப்போ திரும்ப கிட்ட போங்க. He is Tango, golden retriever, 2.5 years old, male. Potty training நிறைய problem. எங்க எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? மேடம் ஹாய் சொல்லுங்களேன். பாட்டி ட்ரைனிங் தான் இருக்குல்ல ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் உங்க டாக்க்கு பாட்டினா என்னன்னு புரிய வைங்க. அந்த வேர்டுனா என்னன்னு புரிஞ்சாதான் உங்க டாக்க்கு வந்து பாட்டினா ஈஸியா கத்துக்க முடியும். நம்ம கையில ஒரு ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள்னு பேர் தெரிஞ்சாதான் நம்மளால ஆப்பிள்னே சொல்ல முடியும். இல்லைன்னா அது ஒரு பழ வகை தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் பாட்டியுமே. டாக்ஸ்க்கு பாட்டினா என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டி வந்து எடுத்தம் கவுத்தம் பண்ண முடியாதுங்க. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் டேஸ். நம்மளுக்கு தான் பொறுமை இருக்கணும் பாட்டி ட்ரைனிங்ல. எப்பெல்லாம் உங்க டாக் வந்து உங்க கண்ணுக்கு முன்னால பாட்டி போறாங்க, 1 பாட்டியா இருக்கட்டும் 2 பாட்டியா இருக்கட்டும், பட் உங்க கண்ணுக்கு முன்னால எப்பெல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் பாட்டின்னு சொல்லி ஒரு ட்ரீட் கொடுங்க. போய்கிட்டு இருக்க டைம்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. வேர்டை கத்துக்கிட்டாங்கனாலே அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற இடத்துல பாட்டி போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உண்மையிலே வந்து அவங்களை பார்ட் ஆஃப் ஃபேமிலியா பாக்குறீங்கன்னா அவங்கள வந்து அவங்க பாஷையில சொல்லி கொடுங்க தான் நாங்க சொல்றோம். நம்மளோட புரிதல் வேற, டாக்ஸோட புரிதல் வேற. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா யாருனாலும் எனக்கு எப்பனாலும் கால் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்குன்னா கை தூக்கலாமா? சாம என்னங்க வருது? ஸோ 10 நிமிஷம் வீட்டில் இல்லைன்னா வந்துட்டு டாக் கத்திக்கிட்டே இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டாக் வந்து தனியா வீட்ல விட்டுட்டு போனோடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, அழுவ ஆரம்பிக்கிறாங்கன்னு. எத்தனை பேர் டாக் கேஜ் ரெடி பண்ணிருக்கீங்க? நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க கேஜ்? இல்ல எத்தனை பேர் டாக் கேஜ் ரெடி பண்ணல? கை தூக்குங்க. கேஜே கிடையாது. ஓகே, ஐ டெல் யூ ஒன் திங். டாக்ஸ்க்கு கேஜ் இல்லனா ரூம் ரெடி பண்ணுங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். இந்த கேஜ் வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ரிலேஷன் வராங்க அப்படின்னா கேஜ்ல அடைங்க. நீங்க வீட்டை க்ளீன் பண்ண போறீங்கன்னா கேஜ்ல அடைங்க. அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் எனி ஒர்க்ஸ், இல்ல நீங்க வெளியே போறீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது உருட்டுவாருன்னு தோணுச்சு கேஜ்ல அடைங்க.
நீங்க பழக்கப்படுத்தீங்கன்னா they will be more comfortable. அவங்க கேஜுக்குள்ள இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது, நம்ம பழக்கப்படுத்தணும். இப்ப கத்துறாங்க அப்படின்னா மாஸ்க் போடுங்க, மசில் போடுங்க. டாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கெட்டி போறதை அவாய்ட் பண்ணுங்க. கெட்டி போறது என்னைக்குமே நாங்க வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். அது வந்து ஏதோ கழுத்துல பிடிச்சிருக்கிற மாதிரி. ப்ரோ வாங்க ப்ரோ. இல்ல நீங்க தான் யூ லுக் ஸ்மார்ட் கம். சோ ஓகே, இல்ல இது வந்து டாக் பத்தின விஷயம் கிடையாது, உங்களை பத்தின ஒரு விஷயம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப யாரோ உங்களை கடத்திட்டாங்க, இது நிறைய பேர்ட்ட நான் கேட்ட கேள்வி. இப்ப யாரோ உங்களை கடத்திட்டாங்க, ஒரு ஆள் வந்து உங்களை வந்து கழுத்துல செயின் போட்டு கட்டுறாங்க, இன்னொரு ஆள் உங்களை ரூம்ல அடைக்கிறாங்க. இந்த ரெண்டுல எது நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க? சோ யூ ஃபீல் தி டிஃபரன்ஸ். நம்ம கஷ்டத்துலயுமே வந்து சுகமா இருக்கதை எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி தான் டாக்ஸுமே. கழுத்துல செயின் போட்டீங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து செயின் அவாய்ட் பண்ணுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் காலர் கூட நான் போட மாட்டேன் இந்த டாக்குமே ட்ரைனிங்ல. நாங்கள் வாக்கிங் போகும்போது மட்டும் தான் காலர் போடுவோம். அதே மாதிரி சில டாக்ஸ்க்கு பாடி பெல்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் ரூமில் நம்ம கூடயே தான் இருக்கு எனி டைம் 24 ஹவர்ஸும். ஸோ அதுக்குன்னு தனி கேஜ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வச்சுக்கலாமா? கண்டிப்பா நீங்க டாக்ஸ் வந்து உங்க கூடவே வச்சுக்கலாம், உங்க ரூம்குள்ளே வச்சுக்கலாம். நாங்கள் வேணாம்னு சொல்லல, பட் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றது வந்து ஒரு 2 hours 3 hours தனியா வைங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே நாங்க கேட்கல. அது பண்ணிட்டீங்கனாலே நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம். என்னைக்குமே எல்லா ரூமுக்கும் அக்சஸிங் இருக்கு, தப்பு கிடையாது. பட் அதுக்கு லிமிடேஷன் வைங்க. பூஜை ரூம்குள்ள விடாதீங்க, கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. டாகோட ஃபர் வந்து நம்ம ஃபுட்ல விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கலாம், பட் நம்ம வீட்ல எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. க்ரூமிங் எல்லாம் ப்ராப்பரா பண்றதுனால இது ஹேர் செஷன் அதான் பாயிண்ட். தட் இஸ் தி பாயிண்ட். க்ரூமிங் பண்றது. சோ விவேக் சொன்னாரு தனியா ரூம் போடுங்க. பேர் என்னது? சார் வந்து மென்ஷன் பண்ணாரு நாங்க 30 இயர்ஸா வித் டாகோட இருக்கோம். அவங்க வந்து கிச்சனுக்குள்ளே வருவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஃபுல் அக்சஸ் இருந்தும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஹேர் ஃபால் பிரச்சனை இல்ல. பிகாஸ் we do grooming regularly. அதுதான் முக்கியம். உங்க டாகோட ஹேர்ஸ் வந்து நேச்சுரலா விழுறத அந்த டானிக்ஸ் வந்து தள்ளி போடுமே ஒழிய அதை வந்து ஸ்டாப் பண்ணாது. இட் cannot be ஸ்டாப். ஒரு 2 months வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஆனா அந்த டானிக்லாம் கொடுத்தீங்கன்னா 3 to 4 months வரைக்கும் அந்த ஹேர் ஃபால் வந்து போய்கிட்டே இருக்கும். தோட்டம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா நம்ம வந்து டவல் இல்ல டாய்ஸ் இதெல்லாம் கொடுத்து பழக்கிருப்போம். ஒரு டவலையே டாயை பார்த்தா கடிச்சிட்டு எடுத்துட்டு ஓடுறது, இந்த மாதிரி பழக்கம் வந்து டாக்ஸுக்கு பேசிக்கலி வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். ஒரு பொருளை எடுக்கிறப்ப நோ சொல்லி பழக்கினீங்கன்னா அந்த டவலுக்குலாம் அவங்க போக மாட்டாங்க, அவங்க அதை எடுக்கணும்னு தோணாது. அந்த இதை நம்ம கொண்டு வரணும். இல்ல அவன் தொடக்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னா, இப்போ ஒரு லேப்ரடார் இல்ல இந்த கன்னி சிப்பி பாறை இந்த மாதிரி சின்ன கோட்ஸ் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து நீங்க துவட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரீயா விட்டுருங்க, அவங்களே ட்ரை அப் ஆயிரும். ஆஸ் அ பெட் பேரண்டா பெட்டை வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கிறவங்களுக்கு உங்க நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு போர்டிங் சென்டர்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் மனசுல வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதான் வந்து ஸ்வாக் டீம்ஸ். ஷிட்ஸு வாக் பண்ணி வரும்போது எனக்கு என்னமோ ப்ரோ நடந்து வர மாதிரி இருக்கு. அவங்க ஏற்கனவே நிறைய ஷோஸ்ல கண்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஈவன் அப்படியே நடந்து வர்றாங்க. வாவ் நைஸ். ஜிஞ்சர் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டு வந்திருக்காங்க, டான் ஜீன்ஸ் மாதிரியே இருக்கு எனக்கு கேட்டா. நைஸ் வாக். He is 5 years old and very very obedient friendly dog. Next ரொம்ப நர்வஸ் ஆகுறாரு. ஓகே, இல்ல நீங்க வாட்டர் அலர்ஜினா கீழே கூட கூட்டிட்டு போங்க, தப்பு இல்ல. வாவ், மாரி படத்துல வர மாதிரி செயின்ஸ்லாம் பலமா இருக்கு, அழகா நடந்து வர்றாங்க. ஷிட்ஸுல ரொம்ப பொறுமையா இருக்கிறதுல இவரும் நல்லா பண்றாரு. ஏன்னா நிறைய ஷிட்ஸூஸ் நம்ம பார்த்ததுல வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆனாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பிளாக் டிஷர்ட்ல அழகா வராரு ஒரு டாக். அவங்க பேர் என்ன? லீசா. லீசா, ஓகே சூப்பர். ஓ வெனஸ்டே மாதிரி அவங்க பிளாக் ஃபேவரட்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வாவ், இங்க பாத்தீங்களா ஜாக் ரசல் டெரியர். எத்தனை பேருக்கு ஜாக் ரசல் டெரியர் தெரியும்னு தெரியல. தி மாஸ்க் படத்துல வந்த ஃபேமஸான டாக் தான் ஜாக் ரசல் டெரியர். ஒரு 90s கிட்ஸுக்கு அந்த டாகை வந்து ரொம்ப வெறித்தனமா பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். வாவ், அடுத்து ஒரு ஹனிபியே வருது பாருங்க, ஷிட்ஸு ஹனிபி. So next ஒரு beagle. Wow, it's a sports t-shirt. கால பைரவர். பைரவ் பொண்ணு வேணும். பொண்ணு வேணும். So இந்த கூட்டத்துல ஃபீமேல் beagle யாராவது இன்ட்ரஸ்டட் இருந்தீங்கன்னா வந்துருங்கப்பா. பைரவுக்கு பொண்ணு வேணுமா? So next ஒரு beagle மைலோ. அவங்க சைலண்டா வந்துட்டு சைலண்டா போறாரு. அடுத்து பாத்தீங்களா பனியன் வித் டை எல்லாமே போட்டு அழகா வராரு ஒருத்தர், லியோ. ஓகே, வாவ், பெல்ஜியன் மெலனஸ். வாவ் நைஸ். ஆஃப் லீஷ்ல கூட்டிட்டு போறாரு. இவங்க தான் வந்தோடனே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காரு, நல்ல ஆப்பிள் ஹெட். ஸோ இந்த ப்ரீடே வந்து ஒயிட்டிஷாக தான் இருக்கும், பிங்க் நோஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காலத்தில் ராஜாக்களால் வளர்க்கப்பட்ட ப்ரீடுன்னே சொல்லுவாங்க.
ரொம்ப ரொம்ப கார்டிங்க்கும் ஹண்டிங்க்கும் யூஸ் ஆன ஒரு டாக். வாவ், எல்லாரும் டாட்டா காட்டுறாங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் அப்ளாஸ் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க. வாவ், சூப்பர் கேர்ள், சூப்பர், வெல்கம் பேபி. இவங்க ஒரு ஃபீமேல். ஸோ எவ்வளோ சைலண்டாக போகிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும். ஏன்னா இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்கிறதே தெரியாது. வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு சைலண்டான ப்ரீடு. சிம்பா அவங்க வந்து ஒரு கன்னி. ஸோ இவங்களுக்கு காது தூக்கி இருக்கு. நிறைய பேர் வந்து இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, எல்லா கன்னிக்கும் காது தூக்காதுன்னு நினைக்கலாம். பட் இதுக்கு பேர் குத்துக்காதுன்பாங்க. அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன் சைடு குத்துக்காது, 2 சைடு குத்துக்காடு, பறவைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு லேப்ரடார் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு 2 பேர் வேணும் போல இருக்கு. ஓ, வாட்டர்னா ரொம்ப பிடிக்குமா? குதிச்சிடாதீங்க சார். ஓப்பா, நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன், இப்போ தான் சிரிச்சிருக்கு அப்படிங்கிறாரு போல. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார். அவர் 4 காலில் நடக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு 2 காலில் தான் நடந்துகிட்டு இருக்காரு. முன்னாடி 2 கால் காத்துலேயே பறக்குது. வாவ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜெர்மன் ஷெப்பர்ட். ப்ரோ, உங்கள் நேம் என்ன? உங்கள் நேம் என்ன? நிவின். ஓகே, நிவின் வந்து அசால்ட்டாக ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை கூட்டிகிட்டு வாக் போகிறாரு. எல்லாரும் கொஞ்சம் அப்ளாஸ் பண்ணுங்க. ப்ரௌனி. ஓ, ப்ரௌன் கலர்ல இருக்கறனால ப்ரௌனின்னு பேர் வச்சிருக்காங்க. டாக்ஸுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கலர்ல இருக்காங்களோ அந்த கலர்ல பேர் வச்சுட்டு போயிடலாம். பிளாக்னா பிளாக்கி, ப்ரௌன்னா ப்ரௌனி. நெக்ஸ்ட் ஒரு பொமரேரியன், நர்வஸான பொமரேரியன். அவங்க வந்து மசில் கழட்டிட்டே வர்றாங்க பாருங்க, ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஸோ இதான் சொல்ல வர்றது, பொமரேரியன் ஆல்வேஸ் ஆர் நர்வஸ் ப்ரீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவங்க வந்து ஹியூமன்ஸ் கூடயும் சோஷியலைஸ் பண்ணுங்க. வாவ், ஸ்னோ பியூட்டி. இங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஸ்னோ பியூட்டி வராங்க. நேம் ப்ளீஸ். பட்டு. வாவ், நைஸ். ஸோ அந்த லீஷ் வாக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு கோம்பை ப்ரீட். ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. நர்வஸ் ஆனாங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருவாங்க, இல்லை வர்றதுக்கே பயப்படுவாங்க, நடக்கிறதுக்கு யோசிப்பாங்க. சிப்பிப்பாறை ப்ரீட். இந்தியன் ப்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமான ஒரு ப்ரீடு சொல்லலாம். சிப்பிப்பாறை, கன்னி எல்லாமே ப்ரீடில் வரும். அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் அதிகமாக ரீட் பண்ணுவாங்க. அது எல்லா டாக்ஸுமே ரீட் பண்ணுவாங்க. பட் டாய் ப்ரீட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே ரீட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் ரியாக்ஷனை பொறுத்து அவங்க செயல்படுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஈஸியாக அவங்களை ஏமாத்துறதுக்கு எப்படிங்கிறத அவங்க ஃபேஸை பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவங்க சிக்ஸ் சொன்னோடனே அந்த ப்ரீட் வந்து எப்படி கேட்குது, அவங்க டாக் வந்து எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இதுதான் ட்ரைனிங் சொல்கிறது. வாவ், அவரை தொட்டோடனே மேடம்க்கு கோவம் வருது. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டா ஒரு டாக் வந்து ஒரு ஆமை கட்டிக்கிற அளவுக்கு போஸ் கொண்டு வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து பெல்ஜியன் மெல்னஸ் ப்ரீடில் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீட்ஸ்லாம். பட் இது வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். இந்த மாதிரி ட்ரைனிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்போ ஸ்டாப் பண்ணணும் உங்கள் டாக்கு நீங்கள் சொல்லிட்டாங்க. ஸ்டாப்னு சொன்னாலே உங்கள் டாக் நிப்பாட்டு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். நீங்க எல்லாரும் வந்து உங்க பர்த்டே எல்லாம் கொண்டாடும் போது எனக்கு தெரியும் நீங்க வெனிலா சாக்லேட் வாங்கிட்டு அவங்க கொஞ்சம் கொடுப்பீங்கன்னு. பட் அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சிக்கன் கேக், பம்ப்கின் கேக் ஆர் லைக் பப் கப் எதுவாக இருந்தாலும் you can just including their allergy you can just text me on Instagram. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க curate and give it. உங்க பப்பி சிட் பண்ணணும், உங்க சொல் பேச்சை கேட்கணும். கமான் கமான், இன்னும் ஒரு 2 minutes டைம் தரோம். அதுக்குள்ளே யார் பப்பி உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு 5 டாக்ஸ் சொன்னேன், நீங்கள் உள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். ஸோ அவங்க லேப்ரடார் உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஓகே, ஸோ 2 பேரும் சிட்டில் உட்காந்துருக்காங்க. பைரவ் நைனா, கூச்சண்டி நைனா. ஓகே, அடுத்து ஷிட்ஸு ட்ரை பண்றாங்க. பட் யோசிக்கிறாங்க. வாவ், ஷிட்ஸு உட்காந்துட்டாங்க. ஸோ லாஸ்டா டோபி அண்ட் பைரவ். ஸோ யார் என்னன்னாலும் செஞ்சுக்கோங்கப்பா, நான் கரெக்டாக வந்து நான் உட்காந்துருவேங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. அவரை கொஞ்சம் அப்ளாஸ் பண்ணுங்க. ஸோ
ஷோ சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அவர் ஒரு ஆள் தான் கண்ணாடி போட்டுக்கிட்டு அழகாக இருக்கிறது என்னை கேட்டால். ஓ கேர்ள், அப்போ படையப்பா ரம்யா கிருஷ்ணன் சொல்லிடுவோம். ராக்கி அமெரிக்கன் புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ரெட்ரீவர். வா இங்கே பாருங்கள், ஒரு நம்ம ரசல் டெரியர் வந்திருக்காரு, பப்பி. வா சூப்பர். அடுத்து ஜெர்மன் ஷெப்பர்ட். நேம் ப்ளீஸ். சார்லி. சார்லி. ஓ இங்கேயும் ஒரு சார்லி. நிறைய பேருக்கு சார்லிங்கிற நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அது சார்லி சாப்ளின்ங்கிறதுனால பிடிச்சிச்சா இல்லை அந்த மூவி வந்ததுனால பிடிச்சிச்சான்னு தெரியல. கோம்பை தான் ரொம்ப என்னடா இது, நம்ம எங்கேயோ வந்திருக்கோம், புது ஆளுகளாக இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஆகிடும்னு பார்த்தா எல்லாரும் ஒபீடியண்ட்டாக இருக்காங்க, நம்ம மட்டும் விட மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ இந்த மாதிரி பப்பியிலேருந்தே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் இது வந்து நல்ல ஒபீடியண்ட்டாக இருக்கிறது இன்னொன்று ஒரு நல்ல விஷயம். பார்த்தசாரதி சார், ஸோ இவர் தான் யூகேசியிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டாக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேவை. பட் எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணது யூகேசியிலேருந்து பார்த்தசாரதி சார். யுனைடெட் கிளினிக் கிளப் சவுத் இந்தியா அட்வைசர் நான். So what we do is like we conduct dog shows where you go for a dog shows or where you can prove that our dog is registered. இப்போ நிறைய ஒரு 20 varieties of dogs வந்து பேன் பண்ணியிருக்காங்க, டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில டாக்ஸ் பார்க்கறதுக்கு ராஜபாளையம் பார்க்கறதுக்கு டாகர் சென்டரோ மாதிரியே இருக்கும். ஸோ சில ப்ரீட்ஸ் பார்க்கறதுக்கு பேன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டு ப்ரூவ் த அத்தாரிட்டி நான் பேன் பண்ண டாக் தான் வச்சிருக்கேன்றதுக்காக டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. ஸோ லைக் Swagtails is a place where the pets will be enjoying the stay. Actually they have the swimming pool, they have the accommodation. Okay. So இந்த இடம் வந்து ரெகுலரா நான் ஒரு பெட் வச்சிருக்கேன், இட்ஸ் புலிகுத்தா. ஸோ அதோட ரெகுலராக நான் இங்கே தான் வந்து விடுவேன். he'll be playing like to the core actually. Provided like they have the swimming pool and I like to introduce Lavanya. So like she is the person who owns the Swagtail. 4 months வந்து அந்த டாக் வந்து யாருமே ட்ரெயின் பண்ண மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ட்ரெயினர் வந்து ஏமாத்தாங்க, நான் பண்றேன். ஸோ விவேக் தான் வந்து ஈஸ் ஃப்ரம் சிவகாசி. தெய்வா வந்து இதில் நான் உங்கள் டாகை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி 60 days ஆன் போர்டு டாக் வச்சு என்னை கம்ப்ளீட் ட்ரெயின் பண்ணாரு. அவர் ட்ரெயின் பண்ணதான் இன்னும் என் டாக் வந்து அந்த ஒபீனியன்ஸை நல்லா கேட்குது. ஸோ மை டாக் இஸ் வெல் நோன் இன் த்ரூ இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு மூவியில் கூட புக் ஆகிருக்கேன் டாக். ஆக்சுவலி அதை ட்ரெயின் பண்ணுறதுன்றது அதை அடிச்சியோ மெரிட்டியோ ட்ரெயின் பண்ண கிடையாது. வாட் இஸ் ட்ரைனிங்னா, ட்ரைனிங் இஸ் நாட் what is it, suppressing your dog or threatening your dog. It is communicating with your dog and connecting with your dog. அந்த மாதிரி ட்ரைனிங் பண்றத விவேக் இஸ் எக்ஸ்பர்ட். பிகாஸ் as a clinical person I travel throughout India and worldwide. I have not seen many trainers, very hand-picked trainers, they connect with the dog. Most of the trainers என்ன பண்ணுவாங்க, நான் ட்ரெயின் பண்றேன்னு சொல்லி டாக் அடிப்பாங்க. டாக் அடிக்கக்கூடாது, அது கூட கனெக்ட் பண்ணணும், அது கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதில் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட். இந்த அக்கேஷன் வந்து ட்ரைனிங் ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் டாகோடைய என்ன மாதிரி டாக் வச்சிருக்கலாம், எல்லாருமே வந்து டாக் வாங்கிக்கலாம் நம்ம வச்சுக்கலாம்னு வைக்கக்கூடாது. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாகை வச்சிருக்கிறது தான் குட் அட்வைசஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக இருக்கணும்னா இந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். ஏகப்பட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐ வுட் லைக் டு தேங்க் லாவண்யா அண்ட் ஸ்வாக்டேல்ஸ் அண்ட் விவேக். எல்லா ஹர்டில்ஸும் மீறி இங்கே வந்தாங்க. புலிகுத்தா வந்து இந்தியன் பிரசனிங் டாக், அது நம்ம தஞ்சாவூர்ல தான் ஆரிஜின் ஆச்சு. ஸோ அது நாளடைவில் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல போய் அது செட்டில் ஆனதுனால now it is called as a Pakistani அலங்கு அது நேம். Before it was called as அலங்கு, now it is called as a Pakistani புலிகுத்தா. So they are very good pet quality Indian breed dog இது. They have a very rich stamina. இந்த அமெரிக்கன் புள்ளி, பிக் புள்ளி எல்லாம் ரகடான டாக், கடிப்பாங்க, கடிச்ச கையை விட மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி ஒரு பேசிக்கானது எல்லாருக்குமே சொல்லுங்களேன். எல்லாமே வந்து டாக் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்றதா இருக்கு. நான் வெளியே கூட்டு போனா இவனோட ரகட் நேச்சர், இவனோட மஸ்குலர் பாடியை பத்தி எல்லாமே பயப்படாத செய்வாங்க. பட் ரொம்ப குழந்தை ஐ கேன் கிவ் யூ லைவ் டெமோ. அது அப்படியே அகைன்ஸ்ட் நான் அவர்கிட்ட ஏத்து பேச என்னைய கடிக்கும். ஐ கேன் ஷோ யூ தி டெமோ. ஒய்ஃப் அடிக்கும் போது டாக் காப்பாற்ற வருது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கும் போது டாக் காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ட்ரைனிங் இருந்தால் சொல்லுங்களேன். வாய்ப்பு இல்லை ராசா. ஸோ டாக்ஸுக்கே தெரியுது ஹஸ்பண்டை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு. பாத்தீங்களா, அது சேர்ந்து அட்டாக் பண்ணுது. ஒரு காலத்துல மென்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு டாக சொல்லுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது, ஒய்ஃப்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த டாக் நீங்க என்னைக்குமே எடுக்காதீங்க. உங்க வீட்டுக்கு அந்த டாக் செட் ஆகுனா மட்டும் அந்த டாக் எடுங்க. இல்லைன்னா என்னைக்கு
பிரச்சனை தான். தேங்க்ஸ் ஃபார் கமிங். லவ் யூ ஆல் गाइस. ஸ்வாக் டே சேலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இங்க இருக்கிற சர்வீஸ்ல இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ ஆஃபீஸ் ரூம் கண்டெய்னருக்கு முன்னாடி இருக்கிற ரூம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 6 ஷிட்ஸும் ஒரே நேரத்துல சண்டே இல்லாம இங்க கூட்டிட்டு வரது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொசசிவ் இருக்கும் தெரியுமா, பொசசிவ் ஃபைட் நிறையவே இருக்கும் ஒரு ஷிட்ஸுவை பொறுத்த வரைக்கும். ஒரு ஷிட்ஸுவை தொட்ட இன்னொரு ஷிட்ஸு சண்டைக்கு வரும். இங்க பாத்தீங்கன்னா 6 ஷிட்ஸும் அமைதியா இருக்காங்கல்ல, அதான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஷன் ஷோக்கு ஒரு கிஃப்ட் அண்ட் காமா அப்படியே ஒரு பெரைட் மாதிரி நடக்க வச்சு கூட்டிட்டு போனதுக்கு என்ன இப்படி தூக்கிட்டு வர்றது கூட ஒரு கிஃப்ட் கொடுக்க ரெடியா தான் இருக்கும். பட் கிஃப்ட் கம்மியா இருக்கு, சாரி. ஸோ அவங்களை எல்லாரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டியிலையும் நானும் பங்கெடுப்பேன், நானும் ஜெயிப்பேன்னு வெனஸ்டே நம்ம படையப்பா ரம்யா கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும். கண்ணாடி போட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டு அழகா வந்தவங்களுக்கு அவங்க ஃபேஷன் ஷோக்கு ஒரு பிரைஸ் அண்ட் பேஷன்ஸ்க்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணும். அவங்க பேஷன்ஸ்லயே அவங்க ரொம்ப ஆஃபீஸ்லயே பேஷன்ஸ் அழகா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம அமெரிக்கன் புல்லி ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு பார்த்தா ஒய்ஃபை தான் நாங்க காப்பாத்துவேன்னு அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க புள்ளிக்குட்டா, சாரி எங்களுடைய அப்ளாசஸ். தலை தூக்காம அழகா ஒரு பொண்ணு மாதிரியே வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு ராஜபாளையம் நேட்டிவ் பிரீட். என்னதான் மற்றவங்ககிட்ட அக்ரெசிவ் இல்லை ஒரு வேகத்தை காமிச்சாலும் இந்த தம்பிக்கிட்ட ரொம்ப அடக்கமாக இருக்காரு பாருங்க. அதுக்காகவே இந்த கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த பீகிளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதோட முடிக்கிறப்போம்